இது பொறுப்பெடுத்துக்க வேண்டியது காவல்துறை. காவல்துறைன்னா அதுக்கு அமைச்சரா இருக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அவங்க அதிகாரிகள் பண்ணதுக்கு முதலமைச்சர் தான் சார் அவருடைய கண்ட்ரோல்ல தான் சார் இருக்கு. முதலமைச்சர் அதை விசாரிப்பார். சார் போக்குவரத்து துறையில ஒரு பிரச்சனைன்னா அமைச்சரை தான் குற்றம் சாட்டுவாங்க. இப்ப சிவகங்கையில் நடந்தது இல்லையா? சிவகங்கை கலெக்டர் அதுக்கு பொறுப்பெடுக்கணும். சிவகங்கையில மன்னரும் இருக்காங்க சார். காவல்துறை அண்டர்ல கண்ட்ரோல் ஆங்கிள் வர்றேன். சிவகங்கையில மன்னர் இருக்காங்க, அந்த மன்னரும் பொறுப்பெடுக்கணும். இதுக்கு முன்னாடி அங்க ஆட்சி புரிஞ்சு இருந்த வேலுநாச்சியாரும் பதில் சொல்லணும். சரி, இவ்வளவு நேரம் நீங்க எடப்பாடி பழனிசாமி மட்டும் எந்த வகையில சொன்னீங்க? அது தெரியல, எனக்கு தெரியல. அங்க சொல்ல மாட்டீங்க. தெரியாது, எனக்கு தெரியாது சார். உங்க அளவுக்கு எனக்கு புத்தி இல்ல சார். உங்க அளவுக்கு எனக்கு புத்தி இல்லையே. எனக்கு தடுமாறுறேன். பழனிசாமி மாதிரி அதே மாதிரி பெண்டிங் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், தூத்துக்குடி கலெக்டர் அவங்க எல்லாம் விசாரிப்பாங்க. அவங்க சில விஷயங்களை சொல்லிடுறாங்க. அதான் அடிச்சதுக்கு வீடியோ இருக்குதுன்றீங்களா? அதுக்கப்புறம் ஏன் இவ்வளவு தடுமாறுங்க, இவ்வளவு ஏன் கஷ்டப்படுறீங்க? இன்னைக்கு அதான் கேக்குறேன் சார். ஒரு காவல்துறை, முதலமைச்சர் அவருடைய கண்ட்ரோல்ல இருக்க காவல்துறை இந்த அளவுக்கு கொடூரமா நடந்துக்குது. வேலியே பயிரை மேய்ந்த கதையாகுதுன்னு. ஆமா, வேலையை தான் பயிரை மேய்ச்சது. எல்லா இடத்துலயும் வேலி தான் பயிரை மேயும். பழனிசாமி காலத்துல வேலை இல்ல, பயிரே பயிரை மேய்ச்சது. இத்தனை தடவை பழனிசாமி அழுத்தி சொல்றீங்கல்ல, ஏன் அந்த அளவுக்கு ஸ்டாலினை கண்டிக்க மாட்டீங்க? வரலையே, இப்பதான் நீங்க தான் வீடியோ வச்சிருக்கீங்க. திமுக ஆட்சினா மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்றீங்களா? ஆமா, அப்படித்தான் பண்ணுவோம். மக்களே அந்த மாதிரி தானே இருக்காங்க. மக்கள் பூரா உங்களாட்டம் புத்திசாலியா இல்லையே. என்ன பண்றது? மக்கள் பூரா மடையர்களா இருக்காங்களே, திமுக பின்னாடி போறாங்களே, என்ன பண்றது? பழனிசாமிக்கு பதில் சொல்ல தெரியலையே. பூலோகமே சிரிச்சது. இதை பார்த்து இந்த கேள்வியை கேட்டு உங்களை பார்த்தா சிரிக்க போறாங்க.